அப்படின்னா சொல்றதுக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. டெஸ்டிங் அவுட் 5 மினிட்ஸ் கிராஃப்ட் ஃபுட் ஹேக்ஸ் தான் பார்க்க போறோம். எல்லா ஃபுட்டுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு எல்லாத்தையுமே செய்யறதுக்கு. நீங்களும் என்னோட சேர்ந்து அந்த வீடியோவை பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வித்அவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்ட்ராபெரி சார்பட் தான் பண்ண போறோம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா ரெண்டு இன்கிரிடியன்ட் தான். ஸ்ட்ராபெரினால எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஸ்ட்ராபெரியும் அடுத்து வந்து ஹனி மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. இது 2 இன்கிரிடியன்ட் போதும் செய்யறதுக்கு. எப்படி செய்யறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு எவ்வளவு நேரம் நம்ம மென்ஷன் பண்ணல எடுத்துட்டு வந்து அதை மிக்சியில போட்டு அது கூட ஹனி ஆட் பண்ணி எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சிக்கிறாங்க. அரைச்சிட்டு திருப்பி ஒரு பவுல் வச்சு திருப்பியும் அதை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஸ்ட்ராபெரி சார்பட் செய்யணும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ வாங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் 1.5 hours வச்சுருந்தோம் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வச்சுருந்தோம். அவங்க டைம் மென்ஷன் பண்ணல, ஃப்ரீசிங் டைம் வந்து மென்ஷன் பண்ணல. நாங்கள் 1.5 hours வச்சுருந்தோம். பட் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா இன்னும் கொஞ்சம் திக்காக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கட்டியான இடம்லாம் இருக்கு. செம்ம டேஸ்ட். அந்த லிக்விடா இருக்கிறதுல வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஐஸ் கியூப்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த ஐஸ் கட்டி மாதிரி இருக்குல்ல, நல்ல ஃப்ரீஸ் ஆனது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்ன அப்படின்னா வந்து நியூட்டெல்லா பேன்கேக் தான் செய்றாங்க. இதுக்கு வந்து நமக்கு நியூட்டெல்லாவோ பேன்கேக் மாவு மட்டும் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பேன்கேக் பேட்டர் இருக்குல்ல, அதை மாவு அது கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து கொஞ்சோண்டு நியூட்டெல்லா வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் பேன்கேக் மாவு வந்து போட்டு திருப்பி எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து டோரா கேக் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். டோரிமான் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டோரா கேக் தெரிஞ்சிருக்கும். பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நடுவில் அதுலேயும் வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட் வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரை பார்க்க டோரிமான் கேக் மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் கருந்துச்சானா பட் இப்படிதான் இருக்கும் டோரிமான் கேக். எனக்கு தெரியல. டோரா கேக், டோரிமான் கேக், டோரா கேக், டோரிமான் சாப்பிட்ற டோரா கேக் நல்லா வந்திருக்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே தான் வந்திருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து சாக்லேட் பிரெட் பண்றாங்க. அதாவது என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்துட்டு நடுவில் வந்து 2 pieces ஆஃப் சாக்லேட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு கிளாஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பிட்டதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் தான்.
நான் செஞ்சதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்க டிஷ் தான் நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட்டு, சாக்லேட் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. வீட்டில் ஏதாவது புதுசாக டிஷ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டு சீரியஸாகவே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஹேக் என்ன அப்படின்னா வந்து ஸ்மைலிஸ் செய்கிறாங்க. ஸ்மைலிஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து அவங்க வீட்டிலே எப்படி செய்யலாம், 5 மினிட்ஸ்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் காட்டுறாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துட்டு அதை நல்லா மசிச்சுக்கிறாங்க. மசிச்சுட்டு வந்து கார்ன்ஃப்ளவர், அப்புறம் பிரெட் க்ரம்ஸ், அப்புறம் தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் போட்டு பிசைஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் கட்டர் இருக்கும்ல, ஸ்மைல் கட்டர், அதை வச்சு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரா வச்சு கண்ணு வரைஞ்சிட்டு ஸ்பூன் வச்சு லிப்ஸ் வரைகிறாங்க. ஸோ இந்த ஹேக் நமக்கு வருதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்மைலிஸை டேஸ்ட் பண்ணிடலாம். சேவா இருக்கா ஃபேஸு? ஸ்மைலிஸ். பட் ஸ்மைலிஸ் மூஞ்சி மட்டும் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. வேற இல்லை, அவங்க சொன்ன அந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் மாறிடுச்சு. மேபி நான் அதாவது இன்க்ரீடியன்ட் வந்து கரெக்டாக போட்டேன், பட் கன்சிஸ்டன்சி தப்பாகிடுச்சோ என்னவோ தெரியல. ஷேப், ஃபேஸோட அந்த ஷேப் மட்டும் மாறிடுச்சு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்கா பார்க்கலாம். நானே எல்லாத்தையும் சாப்பிடுவோம் போல இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்குது ஸ்மைலிஸ். நம்ம நார்மலா ஸ்மைலிஸ் எப்பயும் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தான் இருக்கு. பட் என்ன ஷேப் தான் வரல, பட் டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் தானே முக்கியம் நமக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஹேக் எப்படி பண்றாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்துட்டு ஸ்பூன் வச்சு நடு சென்டர் பார்ட்டை மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த ப்ரெஸ் பண்ண அந்த சென்டர் பார்ட்டில் வந்து ஒரு எக்கை வந்து அடிச்சு ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் கார்னர்ஸ் எல்லாம் சீஸ் போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து நடுவில் கொஞ்சம் கொழுன்னு வருது முட்டை. நடுவில் சீஸ் எல்லாம் நல்லா வந்து மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது நமக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உப்பும் வந்து ஆட் பண்ணிட்டேன். நடுவில் வந்து கொழுன்னு இருக்கு. ஹாஃப் பாயில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்காது, பட் நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்காக சொல்லணும்ல. ஸோ இந்த டிஷ் வந்து டேஸ்ட் வந்து ஓகே பரவாயில்ல. எனக்கு ஹாஃப் பாயில் பிடிக்காது, அதனால எனக்கு டிஷ் அவ்வளோ பிடிக்கல. பட் நல்லா இருக்கு. அவங்க சொன்ன மாதிரியே தான் வந்திருக்கு. கார்னரில் வந்து சீஸ் எல்லாம் வந்து நல்லாவே வந்து மெல்ட் ஆகிருக்கு. அப்புறம் நடுவில் வந்து முட்டை வந்து அப்படி கொழுன்னு இருக்கு. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஹாஃப் பாயில் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம் அந்த டிஷ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து என்ன ஹேக் அப்படின்னா வந்து லெமன் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லெமன் எடுத்துட்டு நம்ம ஸ்ப்ரே பாட்டில் அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இருக்கும்ல அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. டாப்பை மட்டும் கட் பண்ணிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து நமக்கு வருதா அப்படின்னு சொல்லி தெரியல. எனக்கு ரொம்ப ஈகராக இருக்குது டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வந்து எங்களுக்கு ஆக்சுவலி ஒர்க் ஆகல. அவங்க பெரிய லெமன் யூஸ் பண்ணாங்க, நாங்கள் சின்ன லெமன் தான் எங்கள்கிட்ட இருந்துச்சு, அதான் யூஸ் பண்ணோம். சரியா ஒர்க் ஆகல. எங்களுக்கு தான் ஒர்க் ஆகலையா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இந்த ஹேக் ஆக்சுவலி வந்து வேஸ்டான ஹேக் தான்.
பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஸ்குவீசர் இருக்குல்ல, லெமன் ஸ்குவீசர், அதை வச்சு ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கை வச்சு நம்ம ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எதுக்கு ஸ்ப்ரே பாட்டில் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த ஹேக் வந்து ஃபெயிலியர் ஹேக் தான். ஸோ அடுத்த ஹேக் என்ன அப்படின்னா வந்து இந்த ஹேக்கு வந்து அயன் பாக்ஸ் தான் மெயின்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட்ல வந்து பிரெட் வைக்கிறாங்க. அது பிரெட்டுக்கு நல்ல சீஸ் வச்சுட்டு அதை வந்து அலுமினியம் ஷீட்ல வந்து ரோல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ்ல வந்து அதுக்கு வந்து ஹீட் பண்றாங்க. அப்புறம் கடைசியா பார்த்தா சீஸ் நல்லா உருகி வருது. ஸோ நமக்கு இந்த ஹேக் வந்து வருதா அப்படின்னு சொல்லி தெரியல. நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து சீஸ் உருகி இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் கிளியரா காட்டுறேன். சீஸ் உருகி இருக்கு, பட் பிரெட் வந்து அப்படியே ராவா தான் இருக்கு. டோஸ்ட் ஆகவே இல்லை. நான் டோஸ்ட் ஆகும்னு நினைச்சேன், பட் டோஸ்ட் ஆகல. நல்லா இருக்கு. ஜஸ்ட் வந்து பிரெட்ல வந்து சீஸ் போட்டுருக்கோம்ல, ஸோ நல்லா தான் இருக்கு. பட் டோஸ்ட் ஆகல அப்படின்றதுனால வெறுமன பிரெட்ல வந்து நடுவில் வந்து சீஸ் வந்து மெல்ட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கு. பட் டேஸ்ட் ஓகே, நல்லா இருக்கு, சாப்பிடலாம். அடுத்த ஹேக் என்ன அப்படின்னா வந்து பேன்கேக் பீஸா பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பேன்கேக் மாவு வந்து ஃபர்ஸ்ட் ஊற்றிட்டு அதை கொஞ்ச நேரம் விட்டு திருப்பி போட்டுட்டு மேலே வந்து திருப்பி போட்டு அதுக்கு மேலே வந்து மைனஸ் அப்புறம் கெச்சப் ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாசேஜ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மஷ்ரூம் வைக்கிறாங்க. அப்புறம் ரெட் கேப்சிகம் இருக்குல்ல, அதை வச்சுட்டு கடைசியா வந்து சீஸ் போடுறாங்க. ஸோ இது நல்லா உருகி நல்லா வருது. ஸோ இது நமக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பீஸாலே மினி வெர்ஷன் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. டேஸ்ட் வந்து அவ்வளோ வந்து டிஃப்ரெண்டாக இந்த பேன்கேக் மாவு தான் ஊற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கு. பட் அவங்க வந்து சாசேஜ் போட்டாங்க, நாங்கள் சாசேஜ் போடலை. பட் பரவாயில்ல, நம்ம வெஜிடேரியன் பீஸா மாதிரி இருக்குது. ஸோ மஷ்ரூம் மட்டும் ஆட் பண்ணியிருந்தோம், சாசேஜ் ஆட் பண்ணலை. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. சீஸ் எல்லாம் உருகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. ஸோ கடைசியா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து டோட்டலா ராப் தான் பார்க்க போறோம். இது சோஷியல் மீடியால இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டிஷ் தான் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டலாம்னு இருக்கோம். இது 5 Minutes Craftல இருந்து எடுக்கல. ஸோ இந்த டிஷ் வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம். சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீட்லயே பண்றதுக்கு சூப்பரான டிஷ் இது. நாங்க வந்து இன்னைக்கு வந்து வீட்ல வந்து அம்மா மஷ்ரூம் கிரேவி வச்சாங்க. உள்ள ஸ்டஃபிங்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டஃபிங்ஸ் வேணுமோ அந்த ஸ்டஃபிங்ஸ் வச்சுக்கலாம். வெஜிடேரியன் ஸ்டஃபிங்ஸ், நான் வெஜிடேரியன் ஸ்டஃபிங்ஸ் எது வேணா வச்சுக்கலாம். சீஸ் போடணும் அப்படின்னா சீஸ் போட்டுக்கலாம். இன்னைக்கு நிறைய டிஷ்ல நம்ம சீஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால நாங்கள் இந்த டிஷ்ல அவ்வளோ சீஸ் யூஸ் பண்ணல. உங்களுக்கு சீஸ் வேணும் அப்படின்னா நீங்க சீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்ட். நம்ம அந்த ஸ்மைலி செஞ்சோம்ல, அதையும் தூக்கி உள்ள வச்சிட்டோம். சூப்பரா இருக்கு. சீரியஸா எனக்கு திரும்ப ஒரே வேர்ட் தான் வருது, பட் செம்ம டேஸ்ட். சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. வீட்லயே
நம்ம செய்யறதுக்கு இவ்ளோ ஈஸியான டிஷ். So that's it guys, இந்த வீடியோக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு செஞ்ச ஃபுட் ஹேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ஃபுட் ஹேக்ஸ் எல்லாம் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எந்த ஃபுட் ஹேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எந்த ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ சஜஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ நான் போடுற அடுத்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Take care, much love, bye.